இன்னைக்கு மின்னல் பார்வையில கமல் சிம்பு நடிப்புல வந்திருக்கிற தக்லைஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டெல்லியில தாதா வந்த கமல் இன்னொரு தாதாவோட சண்டை போடும்போது சின்ன பையனான சிம்பு மூலமா உயிர் தப்பிக்கிறதுனால அவரை தன்னுடைய பையனை வளர்த்து தன்னுடைய வாரிசாக்குறாரு. இதை விரும்பாத கமல் அண்ணன் நாசர், ஜோஜு ஜார்ஜ் ரெண்டு பேருமே உன்னோட அப்பாவை கொண்டு கமல் தானே சிம்புவை தூண்டி விட்டு அவரை வச்சு கமலை தாக்கி கைலாஷ் மலையில இருந்து தள்ளி விட்டுறாங்க. அங்க இருந்து கமல் 2 வருஷம் கழிச்சு எப்படி மீண்டு வந்து சிம்பு அண்ட் கோவை அழிக்கிறாருங்கிறதான் கதை. கமல் ரங்கராய சக்திவேல் நாயக்கரா வாழ்ந்திருக்காரு. நாசர் சிம்பு கிட்ட வாக்குவாதம் பண்ற சீன்கள், தன்னுடைய மனைவி ஆரம்பத்துல கொஞ்சிற சீன்கள், அதே மனைவி அபிராமி ஞாபகம் மறைவதனால பாதிக்கப்பட்டவன தன்னோட பேரை கூப்பிட சொல்லி கெஞ்சிற சீன்கள், கடைசியில எல்லாரும் ருத்ரதாண்டவம் ஆடி கொள்ற சீன்கள் கடைசி வரைக்கும் படத்தை தாங்கி இருக்காரு கமல். அடுத்து சிம்பு ஆரம்பத்துல கமலுக்கு உண்மையான மகனா அவர் மேல பாசம் காமிச்சு அவருடைய வாரிசா தீவிரமா செயல்படுற காட்சிகள், கமல் தன் மேல சந்தேகப்படும் போது துடிக்கிற காட்சிகள், நாசர் ஜோஜுவால தூண்டப்பட்டு வில்லன் அவதாரம் எடுக்கிற காட்சிகள், கமலை கொல்ல துடிக்கிற காட்சிகள், அட்டகாசமான வில்லனா கலக்கியிருக்காரு. அடுத்து அபிராமி கமல் மனைவியை கமலை கொஞ்சம் சண்டை போடுற சீன், விபத்துக்கு அப்புறம் கணவன் பேர் கூட மறந்து சித்த பிரமையோடு அலைகிற காட்சிகள் சூப்பரா பண்ணிருக்காங்க. மற்ற நடிகர்கள் நாசர், ஜோஜு ஜார்ஜ், த்ரிஷா, அசோக் செல்வன் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. படத்தோட டைரக்ஷன் யாருன்னு தெரியல. ஏன்னா படம் முக்காவாசி வழக்கமான கேங்ஸ்டர் ஆக்ஷன் தமிழ் படமா இருக்கே ஒழிய வழக்கமான கமல் படம் மாதிரி வித்தியாசமா புதுமையும் இல்லாம வழக்கமான மணிரத்ன படமும் இல்லாம ஏதோ 2 கட்ட படமா இருக்கு. ரவி கே சந்திரனுடைய கேமரா ஒரு சூப்பரா இருந்தது. ஆரம்பத்துல பிளாக் அண்ட் ஒயிட் காட்சிகளா வர அந்த மேன்ஷன் காட்சிகள், டெல்லி தெருக்கள், செங்கோட்டை, ஜி சல்மார், நேபாள் ஹில்ஸ் ஆரம்பிச்சு திருச்செந்தூர் வரைக்கும் ரவுண்ட் கட்டி கலக்கி இருக்காரு. கல்யாண பாட்டு சீன், ரயில்வே ஸ்டேஷன் ஃபைட் சீன்கள் படம் பிடிச்சது சூப்பரா இருந்தது. இசை புயல் பாடல்கள், பிஜிஎம் ஸ்கோரிங்லாம் நல்ல பிரமாதமா பண்ணிருக்காரு. ஆனா ரொம்ப எதிர்பார்த்த முத்தமழை பாட்டு தான் மொத்தமா முழுங்கிட்டாங்க. மத்த சேசிங் சீன்கள், முக்கியமான சீன்கள், ஃபைட் சீன்கள் பெரிய பாய் அட்டகாசமா படத்தை தூக்கி நிப்பற்றாரு. கமல் ஜோஜு ஜார்ஜுக்கான ஃபைட், கமல் சிம்புக்கான ஸ்டண்ட் கொரியோகிராஃபி சூப்பரா இருந்தது. எடிட்டர் இன்னும் கொஞ்சம் நல்ல தேவையில்லாத சீன்களை எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா படத்தை 1 மணி நேரத்துல முடிச்சிருக்கலாம். படத்தோட கதை நம்ம ரொம்ப எதிர்பார்த்த மாதிரியே போகுது. வழக்கமான விக்ரம் சூர்யா நடிக்கிற ஆக்ஷன் கேங்ஸ்டர் படங்கள்ல கமல் நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான் வித்தியாசம். ட்விஸ்டுகள் ஒண்ணுமே இல்லாம ட்ரையா போறதுனால என்னவோ பாதிக்கப்பட்ட கமல் ஜெயிக்கணுமே, சிம்பு திருந்தருமே ஒரு எமோஷனல் ஃபீலிங் கொஞ்சம் கூட வரவே இல்லை படத்துல. கமல் மணி காம்பவுண்ட் ரொம்ப எதிர்பார்த்தா, நாயகன் மாதிரி தமிழ் சினிமாவே புரட்டி போற படமா இருக்குன்னு எதிர்பார்த்தா இது தமிழ் சினிமாவே கவுத்தி போட்ட படமா இருக்கு. சில இடங்கள்ல லாகிங் ஃபீலிங் வருது. பிரகாஷ் ராஜ் விக்ரம் நடிச்ச பீமா படத்தோட சாயல்ல போகுது. பிளஸ் தன்னுடைய அப்பாவை கொண்ட நாயகனை வில்லன் பழி வாங்குற அதே நாயகன் படத்தோட தாட். ஆரம்பத்துல பக்குவமானவர் அறிமுகப்படுத்தப்பட்ட சிம்பு கொஞ்சம் கூட சுவை புத்தி இல்லாம நாசர் ஜோஜு பேச்சை கேட்டு நடக்கிறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சிம்பு ஆரம்ப 50 நிமிஷத்துல கமெண்ட் டவுட்டை கேட்டு கிளாரிஃபை பண்ணியிருந்தா படம் இடைவெளிக்கு முன்னாலே முடிஞ்சு நம்மளே எஸ்கேப் ஆகி அப்படியே வீட்டுக்கு ஓடிடலாம். மார்வெல் வெளி கேங்ஸ்டர் படங்களுக்குள்ள வழக்கமான நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், அந்த அளவுக்கு சூப்பரா இல்ல. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கதை திரைக்கதை ரொம்ப பழச பலவீனமா இருக்கிறதுனாலையும் படத்துக்கு 5க்கு 2.5 ஸ்டார்கள் கொடுக்கலாம். படத்துல வன்முறை காட்சிகள் இருந்தாலும் ரொம்ப கொடூரமா இல்ல. கமல் படத்துல எப்பவுமே ஒரு லிப்லாக் சீன் உண்டு. அருமையான ஒரு தியேட்டர் மெட்டீரியல் தான் தக்லைஃப். ஆனா நாயகன் படம் கமல் மணி காம்பவுண்ட் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு போவாங்க, ரொம்ப ஏமாந்துருவீங்க. மொத்தத்துல தக்லைஃப் வேஸ்ட் லைஃப்.